நண்பர்களுக்கு வணக்கம். இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம்னா, வித்யா சுப்பிரமணியம் எழுதிய உதைப்பந்துகள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அனந்தராமன் கரம் நடுங்க அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டான். ஒரு வருடமாக எதை தேடி தேடி ஊரெல்லாம் செருப்புகள் தேய அலைந்தானோ அது ஒரு வழியாய் அவனுக்கு கிடைத்து விட்டது. அனந்தராமன் இழுத்து மூச்சு விட்டான். எவ்வளவு பெரிய ஆசுவாசம், எத்தனை கஷ்டங்கள்! இந்த ஒரு வருடத்தில் அண்ணாவும் அம்மாவும் எவ்வளவு குத்தி குதறி இருப்பார்கள். கணக்கு போட்டு பார்த்தா இதுவரை எவ்வளோ லட்சம் இவன் படிப்புக்கு கொட்டி அழுதுருப்போம். ஊர் முழுக்க இன்ஜினியரிங் படிப்புலதான் போய் விழருது. தடுக்கி விழுந்தா 100 என்ஜினியர். அதனால வேலை கிடைக்கிறது கஷ்டம்னு தலை பட அடிச்சுட்டேன். கேட்டேலா, நல்ல மார்க் வாங்கிட்டான். என்ஜினியரிங் தான் படிக்க வைக்கணும்னு ஒத்த கால நின்னார் அப்பா. இருக்கிற கடனெல்லாம் வாங்கி இவன் படிப்புக்கு கொட்டியாச்சு. அத்தனையும் முழுகி ஒரு என்ஜினியர் பட்டத்தை வாங்கி இப்ப அத பூஜை பண்ணிட்டு இருக்கான். படிச்ச படிப்புக்கும் வேலை கிடைக்கல, மத்த வேலைக்கு போகவும் கௌரவ குறைச்சல். இப்ப பாரு, ஊரை சுத்திட்டு வந்து வெட்டிச்சோறு தின்னுட்டு இருக்கான். அண்ணா வலிப்பு வந்தது போல கைய உதறி உதறி அவனுக்கு தோணுனதெல்லாம் பேசினான். நாவினால் சுட்ட காயங்கள் இப்படி ஆயிரக்கணக்கில் உண்டு. அண்ணா சொன்னது நிஜம்தான். நிறைய என்ஜினியர்கள் வேலை இல்லாமல் இருந்தார்கள். இருந்தாலும் அண்ணா பேசும்போது செத்து விடலாம் போலத்தான் இருக்கும். பணம் செலவழித்தது முழுக்க அப்பாதான் என்றாலும் அண்ணா என்னமோ தான் தான் செலவு செய்தார் போல் பேசுவான். அப்பா தன்னை வெறும் பிகாம் மட்டுமே படிக்க வைத்ததை சொல்லி சொல்லி காட்டுவான். அந்த பிகாமுக்கே அவன் அதிர்ஷ்டம். அப்போது வேலையும் கிடைத்து விட்டது. இப்போது கை நிறைய சம்பாதித்தாலும் அப்பா தனக்கு பணம் செலவழிக்கவில்லை என்பதை குத்தி காட்டாவிட்டால் தூக்கம் வராது அவனுக்கு. அனந்த் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வரசித்தி விநாயகருக்கு முன் வைத்து வணங்கி நன்றி சொன்னான். அப்பாவிடம்தான் முதலில் சொல்ல வேண்டும். இதே போல் அவர் காலடியில் இதை வைத்து அவரிடம் ஆசி பெற வேண்டும். இந்த ஒரு வருடத்தில் அப்பாதான் அவனுக்கு முழு சப்போர்ட். அண்ணன் திட்டும் போதெல்லாம் அவன் மல்லீஸ்வரன் கோயிலுக்கு போய் அமர்ந்து விடுவான். முதல் முறை அப்படி அமர்ந்திருந்த போது பரிவுடன் ஒரு கரம் அவன் முதுகில் தட்டியது. அப்பாதான் பின்னால் நின்றிருந்தார். என்னடா அனந்து, அண்ணா திட்டினதுக்கா இந்த அசோகவனத்துக்கு வந்து உட்கார்ந்துட்ட? அப்பா புன்னகையோடு அவன் அருகில் அமர்ந்தார். அவன் சிரிக்க முயன்றான். அண்ணா திட்டுறது சாதாரண கஷ்டம்டா அனந்து, இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படி? இது சமுத்திரத்துல சின்ன அலை, இன்னும் எவ்வளோ இருக்கு. ஆளையே முழுங்கடிக்கிற அளவுக்கு வரும். அதுக்கெல்லாம் என்ன செய்வ? கமான் கண்ணா, கவலையை தட்டி விட்டுட்டு வேலையை பாப்பியா? படிப்பு முடிஞ்சதுமே வேலை கிடைக்கணும்னா எப்படி? எல்லாருக்குமா உடனே வேலை கிடைச்சிடுறது? அம்மாக்கும் அண்ணாக்கும் இது ஏன் புரிய மாட்டேங்கிறது? முந்தா நேத்து அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டேன். உன் சில்லறை செலவுகளுக்காவது ஏதாவது வேலை பார்க்க கூடாதான்னு கேக்குறான் அண்ணா. எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எனக்கு. புரியறதுடா. இங்க பாரு அனந்து, படிப்பு முடிஞ்சு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு இளைஞனுக்கு சோதனையான காலம்தான். கால்பந்து மாதிரி தான் அவன் நிலை. ஆளுக்கு எட்டி உதைப்பா. எந்த உதையிலையாவது கோல் பாயிண்ட்டுக்குள்ள விழுந்துட மாட்டானான்னு ஒரு நப்பாசை. அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. இனிமே எதுக்கும் அம்மாட்டையோ அண்ணன்கிட்டயோ நீ காசு கேட்க வேணாம், சரியா? மாசம் உன் அப்ளிகேஷன் இன்டர்வியூ செலவுக்குன்னு நான் 500 ரூபாய் தரேன். முதல்லயே நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஏன் ஞாபகம் வரலையா உனக்கு? இதுவரை அம்மாட்ட தான் கேட்டிருக்கேன். இனிமே நான் தரேன். இதோ பார் அனந்து, வேலைக்கு முயற்சி பண்ணு. அது கிடைக்கிறப்போ கிடைச்சிட்டு போறது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நமக்கு எப்போ அது கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ அது கிடைச்சிரும். யாராலையும் தடுக்க முடியாது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதனால வேலை கிடைக்கிற வரைக்கும் இப்படி தாடி வளர்த்துட்டு சோகமா அலையணும்னு அவசியம் இல்ல. சந்தோஷமா இரு. யாரு இலக்காரமா பேசினாலும் சட்டை பண்ணாத. சினிமா பார்க்கணுமா பாரு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியில போகணுமா போ. வேலை கிடைக்காதவன் சந்தோஷமா இருக்கப்படாதுன்னு எந்த சட்டத்திலயும் சொல்லல. சோ பி ஹாப்பி மேன். அப்பா அவன் முதுகில் தட்டிவிட்டு தன் பர்ஸ் பிரித்து 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தார். ஏன்பா, உன் சம்பளம் முழுக்க அம்மா வாங்கின்றுவாளே, இதுக்கு என்ன கணக்கு சொல்லுவ? அப்பா புன்னகைத்தார். அத பத்தி என்ன, நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா இரு, சரியா? அப்பா மட்டும் அன்பை காட்டியிராவிட்டால் கடினமான இந்த ஒரு வருடத்தை அவன் கடந்திருக்க முடியாது. மாதம் 500 ரூபாய் அவனுக்கு தருவதற்காகவே அவர் ஒரு வக்கீலிடம் பார்ட் டைம் உத்தியோகம் பார்த்த விஷயம் கூட 2 மாதம் முன்புதான் அவனுக்கு தெரிய வந்தது. அடுத்த மாதம் அப்பா 500 ரூபாயை நீட்டிய போது அவன் அழுது விட்டான். அதை வாங்கிக் கொள்ள அவன் மனம் இடம் தரவில்லை. என்னடா, எனக்காக எதுக்குப்பா? பேச்சு கூட வரவில்லை. அப்பா சிரித்தார். அட அசடே, என் பிள்ளைக்கு நான் தராம யார் தருவா? ஒரு பிடிமானம் கிடைக்கிற வரைக்கும் உன்னை போஷிக்க வேண்டியது என் கடமைடா கண்ணா. எப்பேற்பட்ட தகப்பன் யாருக்கு கிடைப்பார்கள் இப்படி? உனக்காகவாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்.
அத்தனையும் உன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். ம் இத பாருடா அனந்து, என் சந்தோஷத்துக்காக குழந்தைகள் பெத்துண்டேன். பெற்ற சந்தோஷத்துக்காக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு படிக்க வச்சேன். மத்தபடி நீங்க கை நிறைய சம்பாதிச்சு என் மடி நிறைய கொட்டணும்னு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல. பெத்தவாளை பார்த்துட்டே ஆகணும், அது உங்க கடமைன்னு எல்லாம் சொல்லி பயமுறுத்த மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா போதும். என் காலத்துக்கு அப்புறம் உங்களால எனக்கு திவசம் போட முடியலன்னா கூட குற்ற உணர்வு வேணாம். பித்ரு சாபம் அது இதுன்னு எல்லாம் யாராவது பயமுறுத்தினாலும் பயப்பட வேணாம். வாழும்போது அன்பா இருக்கிற தகப்பன் பித்ருவானாலும் அன்பாத்தான் இருப்பான், சபிக்க மாட்டான். இப்போ எதுக்குப்பா சாவ பத்தி? ஏன் நாம எல்லாம் சாகா வரமா வாங்கிட்டு வந்திருக்கோம்? அது வரும்போது வந்துட்டு போகட்டுமே. அப்படி ஒரு வேலை வந்துட்டா அவா சொல்றா இவா சொல்றான்னு பயந்துண்டு சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பணத்தை வாரி இறைக்க வேணாம்னு சொல்றேன். தினமும் அன்போட என்ன ஒரு முறை நினைச்சுட்டாலே போதும். நித்திய திவசம் போட்டா போலதான். போருமேப்பா, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? நெருப்புன்னா வாய் வெந்துடாதுடா. சரி போதும் விடு. பெத்தவாளுக்கு திவசம் போட்டுத்தான் பிள்ளைகள் போண்டி ஆயிட போறாளாக்கும். மாட்டா. ஆனா ஒரு அப்பனுக்கு போட்டா போதுமா? பட்டினத்தார் படிச்சதில்ல நீ? அப்பன் எத்தனை எத்தனையோ, அன்னை எத்தனை எத்தனையோ, ஒரு ஜென்மால ஒரு அப்பா. இதுவரை எத்தனை அப்பாவோ எத்தனை அம்மாவோ எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கோமா என்ன? குழந்தைகள் நம் மூலம் பிறக்கிறதே தவிர நம்மால் அல்ல. அப்புறம் எதுக்கு பயமுறுத்தல்களும் பேரங்களும்? ஆனா அன்புக்கு மட்டும் எல்லையே கிடையாதுடானது. நான் முயற்சி செஞ்சா நம்ம காலுக்கு கீழே இருக்கிற புழு பூச்சில இருந்து அண்ட ஆகாசம் வரை எல்லாத்தையும் நேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்பு தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணுமே தவிர அப்பாங்கிற உறவுக்காக பயந்துட்டு செய்யப்படுற கர்மாக்கள் இல்ல. இதெல்லாம் உன்கிட்ட எப்பவாவது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மத்தபடி சாவுங்கிறது பதற்றப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அதுவும் சுவாரஸ்யமான விஷயம்தான். மனுஷனுக்கு உண்மையான விடுதலை மரணம் தானே. விடுதலைக்கு யாராவது பயப்படுவாளோ? அப்பா சிரித்தார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். யோசிக்க யோசிக்கத்தான் அவர் எதை விரும்புகிறார் என்பது புரிந்தது. எல்லையற்ற அன்பு அவனுக்குள் விரிந்தது. இந்த ஜென்மா அவர் மூலம் கிடைத்ததற்காக அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னான். வேலைக்கான உத்தரவை கண்டால் அவர் மகிழ்ந்து போவார். அவன் வேகமாக நடந்தான். கடையில் கொஞ்சம் இனிப்பு வாங்கி கொண்டான். வீட்டில் எல்லோரும் நிச்சயம் முகம் மலர்வார்கள். ஆனால் அப்பாவின் மலர்ச்சி எதையும் எதிர்பாராத மலர்ச்சியா இருக்கும். மற்றவர்களுடையது உள்நோக்கம் கொண்டதா இருக்கும். அது தேவையில்லை அவனுக்கு. அப்பா மட்டும் போதும். மன்னி வாசல் பிறையில் விளக்கு வைத்துக் கொண்டிருந்தாள். அம்மாவும் அண்ணாவும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவன் தலையை கண்டதும் பேச்சை நிறுத்தினார்கள். அப்பா இன்னும் வரல? எதுக்கு அவரை தேடுற? காரியமாத்தா வெளியில போயிருக்கார். என்ன விஷயம்? நான் உன் அம்மா தான். என்கிட்ட சொல்லலாமோ இல்லையோ? எனக்கு வேலை கிடைச்சாச்சு. பெரிய கம்பெனி. சம்பளம் மாசம் 35,000. என்ன? அம்மாவின் முகத்தில் சூரியன் குடியேறினான். நான் சொல்லலம்மா, நிச்சயம் அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும்னு அண்ணன் சொன்ன போது பலார் என்று அவனை அறைய வேண்டும் போல் இருந்தது. இருப்பினும் அப்பாவின் குணத்தை தனக்குள் ஏற்றிக்கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தான். அம்மா சதைகள் ஆட உள்ளே போய் சுட சுட அவனுக்கு காஃபியும் டிஃபனும் கொண்டு வந்தாள். நல்லா சாப்பிட்டுடா கண்ணா. மன்னியின் பார்வையில் புது மரியாதை தெரிந்தது. அண்ணா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்து வைத்தான். சித்தப்பா சாப்பிட்டுட்டு வரேலா, கணக்கு சொல்லி தரணும். 2 நோட்புக் அட்டையும் போடணும். அண்ணா பிள்ளை சொல்ல அம்மா அவசரமாய் குறுக்கிட்டாள். இனிமே சித்தப்பாவை சிரமப்படுத்த கூடாது, தெரிஞ்சதா? எல்லாத்தையும் இனி தாத்தா கிட்ட கேளு. அவர் தான் ரிட்டையர் ஆயாச்சே, சும்மா தானே இருக்க போறார். அனந்தராமன் அதிர்ந்தான். அப்பா அன்றுதான் ஓய்வு பெறுகிறார் என்பதே அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. சாப்பிட பிடிக்காமல் எழுந்து வாசலுக்கு வந்தான். அப்பா பை நிறைய சாமான்களோடு தெரு முனையில் வந்து கொண்டிருந்தார். மளிகை சாமான். இத்தனை நாளாக அவன்தான் வாங்கி வருவது வழக்கம். அம்மாவும் அண்ணாவும் உதைத்து விளையாட புதுசாய் ஒரு கால்பந்து. அவன் மனசு வலித்தது. வாழ்க்கையை பணத்தால் வாழ்பவர்களுக்கு சும்மா இருப்பவர்கள் எல்லோரும் கால்பந்துதான். அப்பாவுக்குள் இருப்பது எப்பேற்பட்ட ஆத்மா என்பதை எப்போதுதான் அறிவார்கள் அவர்கள். அறிவார்களா அல்லது கடைசி வரை அறியாமலேயே உழல்வார்களா? முற்றும். இந்த கதை நிறைய பேர் லைஃப்ல கனெக்ட் ஆகும். இந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் புரியும். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.